அழகான குறிப்பு அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, வாசிக்கிறதுல தியானிக்கணும், தியானிக்கிறத மனப்பாடமாக்கணும். ஏன்னா அந்த 26ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்துல மழை பெய்யும். இங்க இருக்கிற செடி கொடி மரமெல்லாம் கனி கொடுக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. போன வருஷத்து பழைய தானியத்தை நீங்க விளக்கிட்டு புதுசுக்கு இடம் உண்டாக்குவீங்கன்னு சொல்லியிருக்கு. இதை உண்டாக்குற கர்த்தர் உங்க மத்தியில் இருக்கிறார். சொல்ல புரிஞ்சு எத்தனை பேருக்கு புரிஞ்சு? பழச ஒதுக்க சொல்றாரு. இப்ப நம்ம பாடல் பாடும்போது கவனிச்சிருப்பீங்க. அப்ப நீங்க பாடல் பாடும்போது ஆழமா போகணும், டீப்பா படம் அதை கண்டுபிடிக்க முடியும். ஆவியானவர் உங்களோட அசைவாடனா மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியலன்னா கண்டுபிடிக்க முடியாது. நான் உங்களுக்கு சொல்றேன், முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு பாடணும் இல்லையா? ஏசாயா 43ஆம் அதிகாரத்துல 18-19 வசனம் இருக்கு. புரிஞ்சுங்களா? ஏசாயா 43:18-19 முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அதோட கீவேர்டு இருக்குது. எப்பவுமே 2 வார்த்தை இருக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன், எப்பயுமே 2 வேர்டு இருக்கும். இதோட துணை வசனம் எங்க இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாலுமே நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆவிக்குள்ள நீங்க வளர ஆரம்பிக்கிறீங்க. அப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 அங்க இருக்குது. சிங்காசனத்தின் மேல் வீட்டில் இருந்தவர் சொல்லுகிறதாவது, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், இது சத்தியம். பிராமிஸ் பண்ணி சொல்றாரு. நான் சொல்ல புரிஞ்சு உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சு? இந்த வேதத்தை சொல்றாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 ஆமென். எழுது அப்படின்னு சொல்றாரு. எழுத சொல்றாரு. தயவுசெய்து நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு டைரி வச்சுக்கணும், எழுத ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு நாளும். ஏன்னா என் வாழ்க்கை நான் அதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு எனக்கு கிடைச்ச அனுபவத்துக்கு இது ஒரு சப்போர்ட். அந்த டைரின்றது இன்னைக்கு நான் வாசிக்கிற வசனத்தை தியானம் பண்ணிட்டு என்ன பண்ண டைரியில் எழுதுவேன். குறைஞ்சது 10 பேருக்கு நான் அதை அறிவிச்சிருவேன். அப்போ இது என்ன இதுன்னா, வாசிக்கிறேன், எழுதுறேன், தியானிக்கிறேன், மற்றவங்களுக்கு அறிவிக்கிறேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதே நீங்க தொடருங்க. இன்னைக்கு வாசிக்கப்பட்ட வசனத்துல ஐயா ஒரு வசனம் சொன்னார் இல்லையா? எசேக்கியேல் 36:37 அதுல ஒரு வார்த்தை வந்துச்சு. எத்தனை பேர் உண்மையா கவனிச்சீங்கன்னு தெரியல. மந்தை அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சா? மந்தை பெருகுவது போல மனிதனை பெருக பண்ணுவாரு. இந்த ஆண்டு நீ விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்க தெரியாது. இந்த வார்த்தையை வாசிக்கும் போது ஆவியான இடத்துல உணர்த்தினாரு, இந்த சபைக்கு மந்தை வரப்போகுது. இந்த சபைக்கு ஆட்டுக்குட்டிகள் வரப்போகுதுங்க. ஆட்டுக்குட்டிகள் வரப்போகுது. ஆட்டுக்குட்டிகள் வரப்போகுது. தயாரா இருங்க. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. சரிங்களா? இந்த மந்தைக்கு இப்ப எத்தனை கிராமம் சொன்னீங்க? 100 கிராமம் சொன்னீங்க. 100 ஆட்டுக்குட்டி வரப்போகுது இந்த சபைக்கு. முதல்ல என்ன, அது ஒரு அடையாளமா உங்களுக்கு சொல்றேன். முதல்ல என்ன வரப்போகுது? 100 ஆட்டுக்குட்டி வரப்போகுது. அந்த 100 ஆட்டுக்குட்டி வரப்போகுதுங்க. சத்தத்தை கேட்பீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இப்ப வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து போக போறோம். வாசிங்க உபாகமம் 26:19. எல்லாருமே எடுங்க. ஒருத்தர் வாசிங்க. கொஞ்சம் சீக்கிரம், ஏன்னா டைம் நமக்கு குறுகிய நேரமா இருக்கு. 26:19. ஏன்னா நம்ம மனப்பாடமா அதை சொல்லிடுவேன், நீங்க வாசிக்கணும். ஆமென். என்றான். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அது லாஸ்ட் வரி என்றான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த என்றான் அப்படின்றது யாரு? 750 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல என்ன அனுப்பிருக்காரு. போயிட்டு சபைக்கு இதை நீ தூதா சொல்லுப்பான்னு சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த வேடு சபைக்கு ஒரு ரேமா அப்படின்னு சொல்றேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உண்டு பண்ணின சகல ஜாதியிலும் உங்களை, அருமையான சகோதரனையும் சகோதரிகளையும் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்து விளங்க பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இந்த ஆண்டு உங்களை எப்படி பண்ண போறாரா? புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்து விளங்க பண்ண போறாரு. ஆனா அதுக்கு நீங்க எப்படி இருக்கணும்ன்றது அவர் சொல்றாரு. அவர் சொல்லிட்டாரு, உங்க மேல அந்த முத்திரையை போட்டாச்சு. நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜனமா இருக்கிறீங்க. இப்ப நம்ம அவருக்கு எப்படி இருக்கிறோம்? பரிசுத்த ஜனமா இருக்கிறோம். அவர் வேற நம்மகிட்ட ஒன்னும் எதிர்பார்க்கிறாமா? அம்மா நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது பரிசுத்தம் 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 தான். நீங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை தேவனை தரிசிக்க முடியாது.
அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி பரலோகம் போற்றி துதிக்கிற அந்த சந்ததியில நம்மளை உருவாக்கி இருக்கிறார். பரலோகத்துல இங்க நடக்கிற என்ன நடக்குதோ அதுதான் இப்ப இங்க நடந்துகிட்டு இருக்குது. அதனால உங்ககிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறது, நீங்கள் பரிசுத்த ஜனம் என்று நான் அறிஞ்சிட்டேன்றாரு. இப்ப நான் அவங்கள பரிசுத்த ஜனமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இப்ப இதை அவங்கள்ட்ட சொல்லுன்னு சொல்லிதான் என்ன அனுப்பியிருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் யாரு? சபைக்கு பரிசுத்த ஜனம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவர் என்ன செய்ய முடியாது? தேவனை தரிசிக்க முடியாது. அதான் வெளிப்படுத்துற விஷயத்துல சொல்லப்பட்டிருக்குது, அநியாயம் செய்யறோம் அநியாயம் செய்யட்டும், நீங்க அவனை பார்க்க வேண்டாம். அசுத்தமா இருக்கிறனா அசுத்தமா இருக்கட்டும், அவங்களை நீங்க பார்க்க வேண்டாம். நீங்கள் பரிசுத்தமாயிருங்க, இன்னும் பரிசுத்தமாகுங்கள் சொல்றாரு. இன்னும் பரிசுத்தமாகுங்கள், இன்னும் நீதி செய்யுங்கள். இன்னும் என்ன செய்யணும்? நீதியை மட்டும்தான் நம்ம செய்யணும். அநியாயமா நம்ம ஒரு காரியத்திலும் பந்தப்படக்கூடாது. தேவ சமூகத்தில இருந்து நான் சொல்றேன், நீதியை நம்ம பின்பற்றி போகணும். பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தமாகணும். காரணம் என்ன? அவர் வருகை மிக சமீபமா இருக்கு. அவனவன் செய்ய தக்க படம் என்னோட கூட வருதுன்னு சொல்லிட்டார். அதனால நம்ம இன்னைக்கு பாடல் பாடணும். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்ல தெரியுமா? பாடல் பாடணும். கண்ணீருடன் விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுவை செஞ்சான்ல, ஏன்னா அவன் தூரத்துல இருந்து விதைச்சிட்டு போறான். அங்க இருந்து பாக்குறான், தூரத்துல இருந்து பாக்குறவன் கண்ணீரோட விதைக்கிறத அவனுக்கு தெரியுமா? தூரத்துல இருந்து பாக்குறவனுக்கு தெரியுமா? தெரியாது. இவன் கண்ணீரோட விதைச்சிட்டு போறான். ஆண்டவரே நான் விதைக்கிறேன்ப்பா, எப்படியாவது மழை பெய்யணும் ஆண்டவரே, இது விளையணும்பா, இது 30-60 பலன் கிடைக்கணும்பான்னு சொல்லி அழுதுட்டு விதைச்சிட்டு போறான். அதான் இப்ப பாடணும். சங்கீதம் 126 இருக்கு இந்த வசனம். சங்கீதம் 126, அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் கண்ணீரோட விதைச்சிட்டு போறான். ஆனா அவனுடைய அறுவடை எப்படி இருக்கு தெரியுமா? கம்பீரத்தோட அறுத்து சுமந்துட்டு வர்றான். இந்த கம்பீரத்தோட அறுவடை இந்த சபைக்கு இருக்கு. இத உங்க சொந்த கண்ணால பாப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த வசனத்துல 2 குறிப்பு இருக்கு, அதாக்க மெயின். 3வது வசனம் வாசிங்களேன். ஆமென். அம்மா பாடல் பாடும் போதே ஆவியானவர் கரெக்டா அங்க கூட்டிட்டு போவாரு. அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த பாடல் பாடும்போது ரொம்ப கவனமா உன்னிப்பா இருந்து நீங்க பாடணும். புரிஞ்சா உங்களுக்கு? பாடல் தான் பாடுங்க. ஏன் அந்த குறிப்பா உங்களுக்கு அந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன் சொல்லுங்க. அப்போ சங்கீதம் 126 3 சொல்லுது, கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். 2வது வசனம் சொல்லுது, இவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று புறஜாதிகள் சொல்வார்கள். அம்மா ஐயா, புறஜாதிகள் சொல்வார்கள். ஆமா, இவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று புறஜாதிகள் சொல்வார்கள். 3வது வசனத்துல கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் நம்மளே சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதுதான் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? உபாகமம் 26:19 பாருங்க, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளிலும் நான் உங்களை என்ன பண்ண போறேன்? புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றாருமா. உன்னிப்பா வாசிங்களா, யார் சொல்றாரு? கர்த்தர் சொல்றாரு. அதனால இந்த நாளில பதிலாக 4 பதிலாக நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை நடக்காட்டியும் அதுக்கு பதிலா அவர் என்ன தருவேன்னு சொல்றாரு. வாசிப்போம். எஸ்ஐயா 60 அதிகாரம் 17, 18, 19, 20 வரைக்கும் வாசிங்களேன். வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வர பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களாகவும் தண்டற்கரை நீதி உள்ளவருமாக்குவேன். கொடுமையை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது என்று உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இனி சூரியன் பகலிலே உனக்கு வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் தேவனே உனக்கு மகிமையாயிருப்பார். அல்லேலூயா. நாளைக்கு என்ன தெரியுமா? இந்த பாருங்க, கர்த்தரே உங்களுக்கு வெளிச்சமா இருப்பார்.
கர்த்தரே உங்களுக்கு சூரியன் உதயம் ஆகலனாலும் பயப்படாதீங்க, சந்திரன் வெளிச்சம் கொடுக்காட்டியும் பயப்படாதீங்க. கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருப்பேன்னு சொல்றேன். கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருப்பாரு. காரணம் என்ன? கொடுமை நீ உங்களுக்கு தேசத்துல நாசமா அழிவு உங்களுக்கு எல்லையில கேட்கப்படாது. காரணம் என்ன? துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க இப்ப 5 விரலை நீட்டினீங்க இல்லையா, பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நான் அதுல இணைஞ்சிருக்கிறேன். இந்த 5 விரல் நான் ஒரு சுண்டு வரல் மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்றேன். நான் யாரு? நிறைய பேர் சொல்லுவாங்க நான் யார் தெரியுமா? ஐயா நீ யாராவது இருந்திருப்போம். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். 2 கொரிந்தியர்ல இருக்கு. 2 கொரிந்தியர்ல 4ஆம் அதிகாரத்துல இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டத்துல பெற்று வச்சிருக்கிறோம். இதை நீங்க மறந்து போயிடக்கூடாது, சரிங்களா? அதனால இப்ப நான் என்ன சொன்னேன்? 5 வரல காமிச்சேன்னா அந்த பெருவரல்னு சொல்லலாம்ல, இந்த வரல சொல்லலாம்ல, இந்த வரல சொல்லலாம், இந்த வரல சொன்னேன். என்ன சொன்னேன்? உங்களோட இந்த ஒரு சுண்டு வரலா இருந்து நான் செயல்படுவேன். சுண்டு வரலா இருந்து இந்த சபையை குறிச்சு எனக்கு ஒரு தரிசனம் இருக்கு. புரியுது உங்களுக்கு? வழிபடுத்தல என்னன்னு சொல்றேன். தினந்தோறும் என்னுடைய ஜெபவனத்துல அருமையான சாம்பாசுக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் சபை மக்களுக்காகவும் டெய்லி நான் ஜெபம் பண்றேன். அதனாலதான் இங்க வந்து நிக்கிறேன். நான் இல்லைன்னா இங்க வந்து நிக்க முடியாது. புரியுது உங்களுக்கு? அன்றைக்கு ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா ஆசிரியன் வந்து வழிபடுத்தும் போது இடுப்புல ஒரு கயிறு கட்டி விட்டுருப்பாங்க. புரியுது உங்களுக்கு? அதாவது இப்பயும் கூட நிறைய அந்த சிஎஸ்ஐ போதர்கள் உடுப்பு கொடுப்பாங்க, வெள்ளோடு போடுவாங்க, இல்லை கருப்பு கயிறு கட்டிருப்பாங்க. பார்த்தீங்களா? காரணம் என்னன்னா, இந்த பலிபீடத்துல நின்று தேவையில்லாத காரியம் போய் பிதராடமெல்லாம் பண்ணி வச்சுன்னா அடி விடுவோம். அவ்வளவுதான். அவங்களோட பக்கத்திலே வர முடியாது. கயிறை பிடிச்சி கொண்டு வெளியே போட்டுருப்பாங்க. இப்போ நான் இங்கே நிற்கிற சொல்றேன்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய நாம மகிமைக்காக நான் சொல்றேன். DL ராவ்ல சாம்பாஸ்டருக்காக குடும்பத்துக்காகவும் சபை மக்களுக்காகவும் டெய்லி நான் ஜெபம் பண்றேன். புரியுதாங்களா உங்களுக்கு? இந்த மலைதேசம் இருக்கிற நெல்சன் பாஸ்டர் சபைக்காக சபை மக்களுக்காக இப்படி பேருப்பரா சொல்லி நான் ஜெபம் பண்றேன். அப்ப இந்த நாள்ல தேவதாசனை குறிச்சு நாங்க டெய்லி ஜெபம் பண்றோம். சபை மக்களுக்காக டெய்லி ஜெபம் பண்றோம். நீங்க பயப்பட வேண்டாம். பாருங்க, சிறு கூட்டம் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் அறிவிச்சிருக்கிறேன். உபாகமம் 7ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் இருக்கு. 7:7 வாசிங்கம்மா. உபாகமம் 7:7. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான பெருங்கூட்டம்னு சொல்லி உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லை. இல்லை. ஆமென். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, பாருங்க, சகல ஜனங்களிலே நீங்க கொஞ்சமா இருந்தீங்க. ஆனா கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாரம்மா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் மட்டும்தான். இந்த சிலருக்காக தினந்தோறும் நான் என்ன பண்றேன்? வசனம் இருக்கு. யாருக்கு தெரியும்? சொல்லுங்க. எங்க இருக்கு சொல்லுங்க. எடுங்க. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 2 to 5 வரைக்கும் வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம். ஒரு நிமிஷம். இப்ப நீங்க யாரு? நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களம்மா. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஐயா. சத்திய வேதம் சொல்லுது. புரியுதா உங்களுக்கு? இந்த பாருங்க, சத்திய வேதம் சொல்லுது. நீங்கள் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் மட்டும்தான். திரட்சியான பெருங்கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அதுல கொஞ்சமான உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். சரிங்களா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று எண்ணி சொல்லுங்க. வாசிங்க. அம்மா ஐயா, எங்க ஜெபத்துல நான் என்ன பண்றேன்? இடைவிடாமல் நான் என்ன பண்றேன்? விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் பண்ணி ஜெபம் பண்றேன். அதனாலதான் இன்னைக்கு என்ன கர்த்தர் இங்க கொண்டு வந்தாரு. இன்னைக்கு நான் இருக்க வேண்டியது கோயம்புத்தூர்ல NSM பாளையத்துல ஒரு சபையில. ஐயா திடீர்னு போன் பண்ணேன். இப்போ நல்லாச்சு ஐயா, நான் பயணத்தை தொடரையா, பார்க்க முடியல, மீண்டும் வரும்போது சந்திக்கிறேன் ஐயா. நாளைக்கு நீங்க சபையில வந்து நாளைக்கு எங்களை சந்திச்சுதான் போகணும்னு சொன்னாரு. வலியை பார்க்கிறோம், கீழ்ப்படிதல் முக்கியமா சொல்றேன். அப்படி ஏதாவது சத்தம் கேட்டா உங்களுக்கு நீங்க டெல்லிக்கு போகணும்னு பிளைட்ல டிக்கெட் புக் பண்ணாலும் சரி, அதை கேன்சல் பண்ணிட்டு இங்க வந்துடணும். புது வருஷம் 1ஆம் தேதி எத்தனை பேர் என்னெல்லாம் நீங்க ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன தெரியுமா, ஒரே ஒரு டிமாண்ட் தான். ஆண்டவரே 52 வாரமும் தவறாம ஆலயத்துக்கு நான் போயிருக்கணும், ஆராதனையில பங்கு எடுத்திருக்கணும். இதுதான் என்னுடைய விண்ணப்பம். புரியுதா உங்களுக்கு? இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 52 வாரமும் தவறாம ஆலயத்துக்கு போயிருக்கணும்.
உங்களை ஆராதிச்சிருக்கணும், உங்க நாமத்தை நாங்க மகிமைப்படுத்திருக்கணும். அதுதான் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறேன். வேற ஒன்னும் நான் கேட்க மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் அறிந்தவர் அவர் நம்மளோட கூட இருக்கிறார். எனக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். ஏற்ற வேளையில ஏற்ற காரியத்தை அவர் செய்வார், கண்டிப்பா செய்வார். அதனால பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நான் உங்களை என்ன பண்ண போறேன்? புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்து வழங்க பண்ணுவார். இப்ப நம்ம வாசத்துல நீங்க எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு நடக்காட்டியும் அதை விட மேன்மையான காரியத்தை செய்ய போறார். பதிலாக 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 4 பதிலாக அதுல கொடுத்திருக்கிறாரு. கவனமா நீங்க வீட்டுல போய் அதை ஒழுங்குடி வாசித்து பாருங்க. 60, 17, 18, 19 பதிலாக பதிலாக அந்த 17 தான் மெயினான வேர்டு உங்களுக்கு. இந்த பாருங்க, நீங்க ஒரு சின்ன வீடு நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே நினைச்சலாம். இல்ல அவர் பெரிய வீட கொடுப்பாரு. சரிங்களா? தற்சமயம் ஒரு சின்ன காரியத்தை நீங்க ஏதோ சின்னதுன்னு நினைச்சீங்களோ நான் பெருசா தான் செய்வேன்னு அவர் சொல்றாரு. அதனாலதான் இந்த சங்கீதம் 126ல கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். மகிழ்ந்திருக்கிறோமா? இதனாலதான் உங்களுக்கு நான் சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? இந்த பாருங்க, 4 பேத்திமாரு இப்போ ஒரு பேரம் பிறந்திருக்கிறான். பாருங்க, ஜெபத்துல கிடைச்ச வெற்றி. 4 பேத்திமாரு, 2 மகன் சொல்லுங்கல்ல, மிஷனரி ஓடிச்சு இருக்கிறாரு. 3 பேத்தி சென்னையில் இருக்கிறாரு. மூத்தது பேத்தி சாரா கலேனா. இப்ப பாருங்க, 4 பேத்தியை பார்த்தாச்சு. இப்ப அடுத்து ஒரு 5 ஸ்டாரை காமிச்சிருக்கிறாரு. ஆண் குழந்தை பிறந்திருக்கு. வசனத்துக்கு ஆதாரமா எஸ்ஐயா 66ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் பாருங்க. பிரசவ வேதனைப்படுமுன் பெற்றாள், கற்ப வேதனைப்படுமுன் ஒரு ஆண் குமாரனை பெற்றாள். அம்மா வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்ட 25வது நிமிஷத்துல ஆண் குழந்தைய கையில தூக்கி ஆண்டவரை கொடுத்துட்டாரு. அந்த சந்தோஷத்துல இன்னைக்கு இந்த தேசம் முழுசும் அதே இருக்கு. 525 கேக்கு ஆர்டர் பண்ணி கொண்டு போய் வீடு வீடா கொண்டு குடிச்சிட்டு வந்திருக்கு. காரணம் என்ன? அதுக்கும் வசனம் தான். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பி நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பி நிமித்தம் இந்த உலகமே சந்தோஷப்பட்டுச்சு இல்ல? அப்ப எனக்கு அந்த சந்தோஷத்தை எனக்கும் பிள்ளைங்களுக்கும் கொடுத்துருக்காரு, உங்களுக்கும் கொடுப்பாராமா? புரியுதா உங்களுக்கு? அதாவது ஏந்தி நின்ற கரங்களையோ கொடுக்கும் கரங்களை மாற்றி விட்டீர். பாடணும்ல? உண்மையா பொய்யா சொல்லுங்க? உண்மைதானமா? அம்மா உண்மைதானே? இந்த பாருங்க, அந்த மாதிரி சிந்தனைகள் இருந்தா கூட செருப்பு காட்டை கொண்டு வெளியே போட்டு ஆழத்துல போவோம். யார் நமக்கு உதவி செய்வாங்க? அங்கலாய்ப்பு இருக்கக்கூடாது. கொடுக்கிற கரங்களா மாத்த போறாரு. அம்மா கொடுக்கிற கரங்களா மாத்த போறாரு. இந்த கரங்களை கொடுக்கிற கரங்களாக மாத்தின கர்த்தர் உங்களையும் மாற்றுவாரு. ஒரு நாளும் யார் இடத்துல போவோம், யார் நமக்கு உதவி சொன்னா என்னமே நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? கொடுக்கிற கரங்களா மாற்றுவார். கொடுக்கிற கரங்களா மாற்றுவார், நிச்சயமாகவே மாற்றுவார். அதனால பதிலாக 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 4 பதிலாக இருக்கு அந்த வார்த்தை. உன்னிப்பா நீங்க கவனிக்கணும். அப்ப நீங்க எதிர்பார்க்கறத விட மேலாகவே கொடுப்பாரு. சரிங்களா? அப்ப அதுல குவாலிட்டியா கொடுப்பாரு. அதான் முதல் வார்த்தை என்ன சொல்லிட்டு, வெண்கலத்துக்கு பதிலாக பொண்ணை கொடுப்பேன் இருக்காரு. தங்கத்தை கொடுப்பாராம். வெண்கலம் பெருசா தங்கம் பெருசாமா? குவாலிட்டியில சொல்லுங்க, தங்கம் தான். தங்கத்தை கொடுப்பேன். அதுக்கப்புறம் பாருங்க, இரும்புக்கு பதிலா என்ன கொடுக்கிறாரு பாருங்க. ஆமா, இரும்பு குவாலிட்டியா வெள்ளி குவாலிட்டியா? வெள்ளி தான் குவாலிட்டி. அப்ப நீங்க ஒரு இரும்பு கிடைச்சா போய் எதிர்பார்க்கறீங்க. இல்ல இல்ல, நான் உனக்கு வெள்ளி தான் கொடுப்பேன்றாரு. அடுத்து வாசிங்களேன், மரம். அம்மா மரம் பெருசா வெண்கலம் பெருசா? சொல்லுங்க. மரம் எங்க போனாலும் மரம் கிடைக்குமா? வெண்கலம் கிடைக்குமா? அதுதான் அவர் சொல்றாரு, இந்த பாருங்க, மரங்களுக்கு பதிலா நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? வெண்கலம் கொடுப்பேன்றாரு. கொடுப்பாருமா? அடுத்துமா பாருங்க, கல்லு பெருசா இரும்பு பெருசாமா? இரும்பு தாமா குவாலிட்டி. இரும்புக்கு தாமா வேலை கொடுத்துரு. கல்லு எங்க நம்ம நடந்து போறோம்னா கல்லுல தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம் அன்னைக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ பதிலாக 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 சொன்ன கர்த்தர் மீண்டும் உங்க சமூகத்துல உங்களுக்கு முன்பாக இன்னொரு வார்த்தை அனுப்புறாரு. இன்னும் 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 அப்படின்னு நீங்க கவனமா கேட்கணும். இதோட புரிஞ்சா நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இன்னும் 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 வாசிங்க. சகரியா 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. சகரியா 1:17. ஆண்டவர் ஸ்தோத்திரம். இந்த பாருங்க, அம்மா ஐயா, இன்னும் இந்த பட்டணம் நன்மையினால் பரம்பி இருக்கும். இன்னும்
இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறவங்கள உங்க வாழ்க்கையில யாராவது அப்படி வந்திருந்தா, என்னை தேற்ற யாரும் இல்லையே, நான் தேற்றவளாயாற்ற இருக்கிறேனே, என்னை தேற்றவருக்கு யாருமே இல்லையே, என்னை விசாரிக்க யாருமே இல்லையே அப்படின்னு அங்கலாய்ப்போட வந்திருந்தா உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இன்னும் சீயோனை தேற்றரவு பண்ணுவேன், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார். இப்பவும் அங்க அதைத்தான் சொல்றாரு, இன்னும் சேனையின் கர்த்தர் சொல்றாரு, இத நீ கூறு, இத நீ சொல்லுப்பா, நான் இதை செய்ய போறேன்னு சொல்லி இருக்கிறாருமா. கண்டிப்பா செய்வார். அவர் சொல்லாத ஒன்றையும் செய்ய மாட்டாரு. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றதை அவர் செய்வார், கண்டிப்பா செய்வாரு, நிச்சயமா செய்வாரு. இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையின்படியே, காரணம் மறந்துடக்கூடாது. நான் என்ன சொல்ல தெரியுமா, உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லி தரேன். ஒரு வசனம் நமக்கு தீர்க்க தரிசனம் இந்த வருஷம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்காருன்னா 3 முறை நீங்க அதை வாசிக்கணும். 3 முறை 31 நாள் இந்த மாசம் வருது இல்லையா, அப்ப 93 முறை வாசிடுறீங்க. வசனம் ஒண்ணுதான். இதை வாசிக்கும் போது அது உங்க வாயின் கீழ், அந்த அதிகார நாவின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதை கர்த்தர் பயன்படுத்துவார். வசனத்தை சொல்லணும். நீங்க தடைகளை நீக்கி போடுகிறவன் தான் சொன்னீங்க. இப்ப நான் வசனத்தோட சொன்னா மீகா 2:13 தானே, சொல்லுங்கம்மா. மீகா 2:13. அப்ப தடைகளை நீக்கி போடுகிறவன் சரிங்களா, அவர் உங்களுக்கு முன்பாக போவார். அதுதான் உபாகமம் 31:8 கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்றீங்க, சமாதானத்தின் கர்த்தர் அவர் உங்களுக்கு சொல்றாரு. வாசிங்க உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே போவா. இந்த பாருங்க, இதுல விசேஷமான வார்த்தை இருக்குது, நீங்க பிடிச்சுக்கணும். மீகா 2:13க்கும் இதுக்கு ஒரு இணை வசனம் இது. அதாவது மீகா 2:13 சொன்னார் இல்லையா, தடைகளை நீக்கி போடுகிற தயாபர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் இல்லையா, இங்க சொல்றாரு உபாகமம் 31:8 வாசிங்க. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூடவே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார், நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். முதல்ல நினைச்சக்கூடாது, பயப்படவும் கூடாது, கலங்கவும் கூடாது. இந்த வார்த்தை இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில பலிக்கும். ஆனா என்ன செய்யணும்னா அதை அறிக்கை பண்ணணும், அறிக்கை செய்யணும். திரும்ப சொல்றேன், குறைஞ்சது நீங்க 3 தடவை வாசிக்காட்டியும் காலையில எந்திரிச்ச உடனே இந்த வாக்கு தத்தத்தை ஒரு முறையாவது நீங்க வாசிக்கணும். வாசிக்கும் போது அவர் கண்டிப்பா உங்க முன்னாடி போவார், அந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில பலிக்க செய்வார். இப்ப நீங்க ஏசாயா 45:2 வாசிக்கலாம். ஏசாயா 45. நான் உனக்கு முன்னே போய் ஐயா கவனமா கேளுங்க. இந்த வாக்கு தத்தத்துக்கு இது உறுதுணையான ஒரு வார்த்தை. ஒரு சொல்லிட்டார்ல, தடைகளை நீக்கி போடுகிற தேவரை உங்களுக்கு முன்பா போவார் சொன்னார்ல. இப்ப அவர் என்ன பண்றாரு பாருங்க, நான் உனக்கு முன்னே போய் போன நாளைகளை செவ்வையாக்க வேண்டாரு. நீங்க புறப்படுற பயணத்துக்கு அவர் உங்களுக்கு முன்னாடி போவார். சந்தேகப்பட வேண்டாம், காரியமா போறோமே, நடக்குமோ நடக்காதோ, அந்த சந்தேகத்தில் நீங்க போக கூடாது. கண்டிப்பா அவர் என்ன பண்றாரு, உங்களுக்கு முன்பாக அவர் என்ன பண்றாரு, முன்னாடி போறாரு. அவர் முன்னாடி போகும்போது என்ன நடக்கும், தடைகள் இருக்காதுமா. பாருங்க, அவர் முன்னாடி உங்க முன்னாடி அவர் போனாருன்னா தடையே இருக்காது. அதனால இந்த வசனங்களை நீங்க என்ன பண்ணணும், மனப்பாடமாக்கி தியானிச்சுட்டு ஜெபிச்சுட்டு உங்க பயணத்தை நீங்க தொடரணும். சரிங்களா? அப்ப சங்கீதம் 121:7 வாசிங்களேன். இந்த ஆண்டு உங்களுக்கு சொல்ற வார்த்தையை பாருங்களேன். ஆவியானவர் உங்களோட பேசிட்டே இருக்கிறார். சங்கீதம் 121:7. இந்த ஆண்டு இந்த வருஷத்துல இந்த பாருங்க என்ன செய்ய போறாரு, கர்த்தர் எல்லா தீங்குக்கும் உங்களை விலைக்கு காப்பாரு. இது காரணம் என்ன, கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போறார். அவர் முன்னாடி போகும்போது எந்த தீங்காவது உங்களை தொடர முடியுமா? ஒரு தீங்கு உங்களை நினைச்ச முடியாது, தொட முடியாது, தொடரவும் முடியாது. அப்போ கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார். அவர் என் ஆத்துமாவையும் காப்பார். அம்மா, இந்த சத்தத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டு கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பாரு, ஆத்மாவையும் காப்பார். இப்ப 23:6 வாசிங்க. சங்கீதம் 23:6. சங்கீதம் 23:6. எல்லாரும் சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க.
என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கண்டிப்பா தொடரும். அம்மா, இந்த ஆண்டு அவர் உங்க முன்னால போறதுனால, ஏன்னா அவர் உங்க முன்னாடி போறாரு. மீகா 2:13 மறந்துடாதீங்க. மீகா 2:13 கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போறதுனால, தடைகளை நீக்கி போட்டதுனால இப்ப என்ன ஆகுது? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் மட்டும்தான் உங்களை தொடரும். எந்த தீமையும் உங்களை தொடர முடியாது. சத்திய வார்த்தை உங்களுக்குள்ள போயிருச்சு. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. அதனாலதான் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உன் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. இதுக்கு முழுமையை ஒப்பு கொடுக்கணும். நீங்க பாடல் பாடிட்டு போறதுக்கு கிடையாது. முழுமை என்ன செய்யணும்? எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவரே, இந்நாளில் உங்க சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கணும். இது நம்ம ஏற்கனவே நம்ம இந்த வசனத்தை நான் உங்களுக்கு அறிவிச்சிருக்கேன். ஒண்ணு கூட ஞாபகப்படுத்துறேன். யோவான் 9:31. அப்போ பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. பாவிகளுக்கு தேவன் ஒரு நாள் பாவிகளுக்கு செவி கொடுக்க மாட்டாரு. ஆனா ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பாரு. இந்த ஆண்டு நீங்க என்ன செய்யணும்? அவர் உங்க முன்னாடி கடந்து போறதுனால, ஆண்டவரே உங்க சித்தத்துக்கு எங்களை முழுமையை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பாருங்க, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, இந்நாளே அல்ல உமாலே ஆகும். பாடுறோம்ல, பாட்டை மட்டும் பாடிட்டு நம்ம இஷ்டத்துக்கு எதையும் செஞ்சிடக்கூடாது. ஜெயம் பெற முடியாது நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சா. இதைத்தான் நீதிமொழிகள் 3:5 சொல்லுது. வாசிங்க, நீதிமொழிகள் 3:5. ஏன்னா அவர் நம்ம முன்னாடி போறார் இல்லையா? அப்ப எப்படி என்ன செய்யணும்? வாசிங்க, நீதிமொழிகள் 3:5. அம்மா ஐயா, இந்த மாசம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு ஆதாரமான வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறார். இந்த பாருங்க, ஏதாவது கவனமா கேட்டீங்களா? அந்த வார்த்தைய ஒண்ணு கூடி வாசிங்க சகோதரி. அம்மா ஒண்ணு, சுய புத்தியில எந்த காரியத்தையும் செஞ்சிடக்கூடாது. முழு இருதயத்தோடு ஆமா கர்த்தர் நம்பிக்கையா இருக்கணும். அவரே காரியத்தை என்ன செய்வாராம்? வாய்க்க பண்ணுவாரு. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5 வாசிங்க. சங்கீதம் 37:5. கண்டிப்பா வாய்க்க பண்ணுவாரு. அம்மா இந்த பாருங்க, காரியத்தை கண்டிப்பா வாய்க்க பண்ணுவாரு. இந்த ஆண்டு நீங்க என்னெல்லாம் தீர்மானம் பண்ணிருக்கீங்களோ, எதெல்லாம் பெண்டிங்ல இருக்கோ, இந்த வருஷத்துல காரியத்தை கர்த்தர் என்ன செய்வாராம்? வாய்க்க செய்வார். ஏன்னா அவருக்கு உங்களுக்கு முன்னாடி போறாரு. இந்த வார்த்தையை நீங்க மறந்துடக்கூடாது. மீகா 2:13 மறந்துடக்கூடாது. ஏன்னா நீங்க புறப்படும் போதே இந்த வார்த்தையை சொல்லிட்டு புறப்படணும். கர்த்தாவே, இந்த ஆண்டு மீகா 2:13 எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. கர்த்தர் தாமே முன்பாக போறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இன்னைக்கு நாங்க இந்த காரியத்துக்கு நாங்க போறோம். அங்க போய் நீங்க யார்கிட்டையும் எங்களுக்கு தயவு செய்து இதை செய்யுங்கன்னு கேட்க வேண்டியது வரவே வராது. அங்க எல்லாம் ரெடியா இருக்கும். ஏன் தெரியுமா? அவர் முன்னாடி போறாருல, என் பிள்ளைக்கு அதை கண்டிப்பா அதை செஞ்சு ஆகணும்ன்ற தீர்மானம் உண்டாயிரும். அதுல எந்த ஒரு தடை இல்லாதபடி அந்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்வாராம்? வாய்க்க பண்ணுவாரு. இதனால தேவனுடைய நாமம் அங்க மகிமைப்படும். வருகிற நாட்களும் நேரங்களும் நிமிஷங்களும் அவர் கிருபை உங்க கூடவே இருக்கும். அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டாரு, உங்களை கைவிடவே மாட்டாரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆண்டு உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 வாசிங்க. உங்கள் கிரியைகளை அவர் அறிஞ்சிருக்கிறார். ஆமென், ஆமென், எஸ், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள்ல இப்ப நான் சொன்னது புரிஞ்சா உங்களுக்கு? நீங்க போய் அங்க கதவை தட்ட வேண்டிய வேலையெல்லாம் வராது. காரணம் என்ன? மீகா 2:13 கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போறாரு. இப்ப உங்க கிரியைகளை அவர் அறிஞ்சிருக்கிறாரு. உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்துல வசனத்தை கை கொண்டு அதன்படி நடக்கிறபடியால் இது உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதை ஒருவனும் பூட்ட முடியாது. அதை ஒருத்தரும் பூட்ட முடியாது. காரணம், அவர் திறந்துட்டாருன்னா அது யாராலையும் பூட்ட முடியாது. அவர் பூட்டிட்டாருன்னா யாராலையும் திறக்கவும் முடியாது. அதையும் சொல்றேன், அவர் பூட்டிட்டாருன்னா திறக்கவும் முடியாது. அதனால அவர் உங்களுக்கு முன்பாக சபையில இன்னைக்கு வந்திருக்கிற உங்க சகோதர சகோதரிகள் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இது உங்களுக்கு முன்பாக திறந்த வாசல் வச்சிருக்கிறார். அதை ஒருத்தரும் பூட்ட மாட்டாங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பை நிச்சயமா இந்த ஆண்டு நிறைவேற்றுவார். கடந்த ஆண்டு ஒரு சில காரியங்கள் நடக்காம இருக்கலாம். ஆனா இந்த வருஷத்துல நிச்சயமாகவே நன்மையை கிருபை உங்களை
தொடரும். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம் அதுதான் இங்க வந்திருக்குது. சங்கீதம் 23:6 என் ஜீவனோட நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும், நிச்சயமா தொடரும். எதுக்கு நான் அந்த நாள்ல அந்த மாதிரி ஒன்று நாங்கள் பிராண்டா போட்டு கொண்டு வந்தோம் காரணம் என்ன தெரியுமா? இப்போ ஒரு கலண்டர், இப்போ கூட சபையில் காலண்டர்லாம் போட்டிருப்பீங்க, வாக்கு தத்தம் இருக்கு இல்லையா? இப்போ இந்த வட்டம் நான் அதை பிராண்டா போட்டது காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு அதில் அந்த வார்த்தை நம்ம வீட்டில் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் வாசலில் கரெக்டாக வீட்டுக்குள்ளே போடுறீங்க. அது 3 இந்த சாவி போடுறதுக்குள்ள அது கொடுத்துருக்கோம். ஒரு காரு சாவி, பைக் சாவி, வீட்டு சாவி, 3மே நீங்கள் அதில் போடணும். போடும்போதும் பார்க்கணும், எடுக்கும் போதும் பார்க்கணும். அந்த வார்த்தை உங்களோட பேசும். எப்படி? என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் பாத்தீங்க இல்லையா? இங்க பாருங்க, இப்போ என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். காரணம் என்ன தெரியுமா? இந்த சங்கீதக்காரன் இதுல அழகா வர்ணிச்சு இந்த வார்த்தை ஆவியானவர் எழுத வச்சிருக்கிறார். நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம், நம்ம இது ஒரு கதை புஸ்தகம் மாதிரி வாசிச்சு ஓடிடுறோம். புரியுது அவங்களுக்கு? சங்கீதம் 23 அந்த பாப்பாட குழந்தைகிட்ட கடந்த குட்டிப்பேட்டை கடை அவன் சொல்லுவான். அது வந்து அவன் படிச்சதை சொல்லிடுவான். அதுல உள்கருத்து இருக்கு என்னன்றதை கண்டுபிடிச்சு நம்ம அதை சொல்லணும். அதுதான் இந்த சங்கீதம் 23 ஆதாரப்பூர்வமா இருக்கு. எப்படின்னா நான் சொல்றதை கவனிச்சுக்கணுங்க. ஒரு நிமிஷத்துல சொல்லிடலாம் அந்த வசனத்தை, அந்த 6 வசனத்தையுமே சங்கீதம் 23. ஆனா ஒரு நிமிஷத்துல சொல்லி முடிச்சுன்னா அதுல அர்த்தம் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாவது அதை வாசிச்சுட்டு அதை தியானிச்சுட்டு அதை உட்கொள்ளணும். இப்போ கேளுங்க, கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் சொல்லி பாருங்க. சொல்றது புரிஞ்சா உங்களுக்கு? இந்த பாருங்க, உலக நாடுகளில் 830 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்தியாவில் 144 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்போ கேரளாவில் 3.25 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 8.5 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் 20 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு மத்தியில் கர்த்தர் என்ன சொல்றாரு இந்த வார்த்தையில? கர்த்தர் என்னை பெறா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அடைகளில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். புரிஞ்சா? இந்த வார்த்தைக்கு ஆதாரம் தான் 1 நாளாகமும் 4:10 1 நாளாகமும் 4:10. ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிச்சு பாருங்களேன். அதாவது யாபேஸ் அப்படின்னு ஒரு மனுஷன் இருக்கிறாரு வேதத்துல. அப்போ அவங்க அம்மா வந்து அவருக்கு யாபேஸ்னு பேர் வச்சுட்டாங்க. முதல்ல பேருக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கணும் பாருங்க. ஒருத்தருக்கு ஒரு பேர் இருக்கு இல்லையா? பேருக்குள்ள அர்த்தத்தை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். தெரியாட்டி பாஸ்டர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அம்மா சொல்ல புரிஞ்சுங்களா? பேருக்கு அர்த்தம் இருக்கு. அப்ப யாபேஸ் வாசிங்க, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு என்னை விலைக்கு காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். எனக்கு அருமையான சபைக்கும் சபை மக்களுக்கும் இது ஒரு தூது. பாருங்க, சங்கீதம் 23 நம்ம வாசிச்சோம் இல்லையா? கர்த்தர் என்னை பெறா இருக்கிறார். அதே மாதிரி நீங்க அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பார்த்திருப்பீங்க இல்லையா? அதாவது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி யாபேஸ் என்ன பண்ணாரு? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, நீங்க சொல்லுங்க, இந்த பாருங்க, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, இந்த பாருங்க, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்துள்ளோம். உங்க வேண்டுதல் கேட்கப்படுமா? உங்க விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பாருமா? நிச்சயமா பதில் கிடைக்கும். காரணம் என்னன்னா, இந்த ஆழமான சத்தியத்தை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இந்த ரகசியத்தை மனசுல வச்சு நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஜெபத்துக்கு கண்டிப்பா பதில் வரும். நீங்க விண்ணப்பம் பண்ண போறீங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்ண போறீங்கல்ல? இந்த பாருங்க, அடுத்து இப்போ அந்த ட்ராக்ஸ் இப்போ நிறைய மாசம் அனுப்பிட்டே இருப்பேன். இதுக்கிடையில இந்த புதிய
வெளிப்படுற சங்கீத நீதிமொழிகள் புஸ்தகம் இருக்குது. ஒரு பாக்ஸ் 50 புக் வரும். குறைஞ்சது ஒரு 50 பாக்ஸ் இங்கே நான் ஐயாவுக்கு அனுப்பிடுவேன். 50 பாக்ஸ் என்னாச்சு, 2500 புக் வருது. 2500 ட்ராக்ஸ். சரிங்களா? என்ன பண்றீங்கன்னா, ஒரு டைம் எடுத்துட்டு ஒவ்வொரு ஏரியாவிலும் போட்டு நீங்க கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. 1000 ட்ராக்ஸ் கொடுக்குறீங்கல்ல, ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டா ஒரே ஒரு ஆத்துமா ரட்சிப்பு அனுபவத்துக்குள்ள வரும்போது பரலோகம் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். நான் என்ன சொல்றேன், நீங்களும் நானும் அவர் சமூகத்துக்கு போகும்போது வெறுமையா போயிடக்கூடாது. வெறுமையா போகக்கூடாது. வெறுமையா போயிடக்கூடாதுமா. சரிங்களா? அப்போ அதுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தாளந்து கொடுத்துட்டு போனாரு. திருப்பி வரும்போது என்ன நடந்துச்சு? புதைச்சி வச்சுட்டான். புதைச்சி வச்சு ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. நம்மளும் என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் எனக்கு ஒரு ஆத்ம பாடம் தான். ஒரு நாளைக்கு 2 பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். ஒரு நாளைக்கு போதும், 100 பேருக்கு அறிவிக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு 2 பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். இதை நீங்க செஞ்சு பாருங்களேன். காரணம் என்ன தெரியுமா? அதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அது ஒரு வருஷம் தனியாக வாசிங்க. 1 பேதுரு 2:9. 1 பேதுரு 2:9. நீங்களும் நானும் அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கணும். 1 பேதுரு 2:9. இந்த ஊழியத்துல இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதை எழுதி வச்சுட்டு நீங்க அதை வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தமது ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமா இருக்கிறீங்க. அம்மா பாருங்க, நீங்களும் நானும் முதல்ல எங்க இருந்தோம்? ஒரு நாள் அந்தகார இருள் இருந்தோம். உங்க முன்னாடி நிக்கிற நானு ஒரு நாள் அந்தகார இருள் இருந்தேன். என்ன இப்ப ஆச்சரியமான ஒளி இடத்துக்கு அவர் கொண்டு வந்துட்டார். எதுக்கு கொண்டு வந்தாருன்னா, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக. என்ன அவருடைய புண்ணியம்? என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, முகத்துல துப்பப்பட்டு, முள்படி சூட்டப்பட்டு, 39 அடிகள் கசையடிகள் வாரிகளால் அடி வாங்கி, 3 ஆணிகளால் அடிக்கப்பட்டு, விழாவில் ஈட்டியால் குத்தப்பட்டு, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, 3ஆம் நாள் உயிர் தெழுந்து ஜீவனோடு இப்போது பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறார். இந்த சத்தியத்தை அறிவிக்கிறது தாமா புண்ணியம், வேற ஒண்ணு கிடையாது. இதை மட்டும்தான் அறிவிக்க, அதுதான் சுவிசேஷம், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த இயேசுடைய நேசிக்கிறார், இந்த பாவத்துக்காக என்னுடைய பாவத்துக்காக இயேசு செயல்பட்டிருக்கிறாரு, இந்த சூழ்நிலையில போயிருக்கிறாரு, மீண்டும் அவர் வரப்போகிறார். அவர் வருகைக்கு நம்ம எதிர்கொண்டு போகணும் இல்லையா? அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? இதை அறிவிக்கணும். நம்ம கண்டிப்பா அறிவிச்சே ஆகணும். அதனால தேவனுடைய சமாதானம் நிச்சயமா உங்களோட கூட இருக்கும். தேவனுடைய கிருபையும் உங்களை சூழ்ந்து கொள்ளும். இப்போ வெளிப்படுத்துற விசேஷம் 1:3 வாசிங்க. நம்ம ஜெபம் பண்ண போறோம். வெளிப்படுத்துற விசேஷம் 1:3. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. காலம் சமீபமா இருக்கு. கொஞ்ச காலம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? 100 கிராமத்தை சந்திச்சிருக்கோம். ஆத்தும பாரத்தோட கூட நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். கொடுக்கப்பட்ட அந்த கரத்தை மறந்துடாதீங்க. ஏன்னா கையை மறக்கவே முடியாது. எதை மறந்தாலும், ஏன்னா கை நம்ம அடிக்கடி கை ஞாபகத்துக்கு வரும் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் பயன்படுறது கை தான், அந்த கை தானே. அதனால இந்த கையை இன்னைக்கு ஐயா உங்களுக்கு கையில கொடுத்துருக்கிறாரு. இந்த கையை நீங்க தினந்தோறும் எடுத்து என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். நம்ம கையை பயன்படுத்துற மாதிரி அந்த கையை எடுத்து டெய்லி பயன்படுத்தும். ஏன்னா பொருத்தனை பண்ணணும், அதை செய்யணும். அப்படி நீங்க பொருத்தனை பண்ணிட்டு செய்யலைன்னா அது ஒரு கேள்விக்குறியாகும். அதனால கண்டிப்பான முறையில் எதை செய்யுங்க? கையில இருக்கிற ஜெப குறிப்பை வச்சு ஐயா சொன்ன மாதிரி குறிப்பிட்ட கிராமங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த தேசம் நமக்காக ஒரு ஆயத்தமாக்கி வச்சிருக்கிறாரு. ஜனங்களை உருப்பட்டு ஜனங்களை ஆயத்தி வச்சிருக்காரு. அந்த எசேக்கியேல் 36, 37 வசனத்தை வச்சு நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த வார்த்தை எப்படி நடக்கட்டும் சொல்லி கண்டிப்பா நடக்கும். வார்த்தை தான், வார்த்தையில் உண்மை இருக்குது. வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வசனம் கிடைக்கும். வந்தோடனே எனக்கு வார்த்தை கிடைச்சி. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-12 புரிஞ்சு அவங்களுக்கு. எனக்காக அது காத்துச்சு. என் உள்ள வருவான். எத்தனை வச்சிருந்தாருன்னு எனக்கு தெரியாது. அதுல பார்த்தீங்கன்னா வந்தோடனே தந்து கொடுத்தாரு. அப்பா நீங்க எனக்குன்னு கொடுத்த வார்த்தைன்னு சொல்லி எடுத்தேன். உபாகமம் 28 1-12. 12 தான் மெயினான வார்த்தை. என்ன தெரியுமா? ஏற்ற காலத்துல மழை பெய்யும்.
ஏற்ற காலத்துல இப்போ ஐயா எனக்கு லேவியராகமம் 27 வந்துட்டு சொன்னேன். 26 உள்ள வசனத்தை நான் சொன்னேன்ல, பைபிளை பார்த்துட்டாமா சொன்னேன். எப்படி சொன்னேன்? இதயத்துல பதிஞ்சிருக்கு, இதயத்துல பதிஞ்சிருக்கு. அதான் 51:7 இருக்கிற வசனம். நீதியை அறிந்தவர்களே கர்த்தருடைய வேதத்தை இதயத்தில் பதித்த ஜனங்களேன்னு சொல்லப்படுது. வேதத்தை எங்க பதிக்கணும்? இதயத்துல பதிக்கணும், இருதயத்துல பதிச்சு வைக்கணும். அதனால நீங்க சொன்ன உடனே நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த லேவியராகமம் 26 27 சொன்னார் இல்லையா, 26 4 அந்த வசனம் இருக்கு. ஐயா வாசிங்க 26 4. ஆமென். கொடுக்கும், கண்டிப்பா கொடுக்கும். இந்த பாருங்க, ஏற்ற காலத்துல மழை பெய்யும், விழுக செடி கொடி மரமெல்லாம் கனி கொடுத்துரும். இப்ப இங்க 28:12 அவர் சொல்லிட்டாரு, ஏற்ற காலத்துல மழை பெய்யும், நீ கைடு செய்வாரி ஆசீர்வதிப்பேன், வானத்தின் பலகணிகளை திறப்பேன், நீ அனைவருக்கு கொடுக்கிற கரங்களாக மாத்துவேன். பாடணும்ல, நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடினேன். அந்த பாடலை பாடும்போதே ஏந்தி நின்ற கரம், இன்னைக்கு அது கொடுக்கிற கரகமா மாத்தி இருக்கிற ஆண்டவரே உங்களுக்கு சோதர 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 சோதரன்னு சொன்னேன். கரெக்டா வார்த்தையை கொடுத்தாரு. நீ அநேகருக்கு நீ கொடுப்பப்பா, நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த பலிபடத்தில் என்ன சொல்றம்மா, கர்த்தருக்கு பயப்படுவேன், கடன் வாங்க. கர்த்தருக்கு பயப்படுவேன், கடன் வாங்க பயப்படுவேன். கர்த்தருக்கு பயப்படுவேன், கடன் வாங்க போறேன். சென்னை பட்டத்தில் வாடுறது அது லேசான காரியம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஒரு மனுஷன் கூட என் வீட்டு வாசல் வந்து கதவை தட்ட முடியாது. புரியுதா உங்களுக்கு? கேபிள் கனெக்ஷனுக்கு ஒரு 150 ரூபா கொடுத்துருக்கு வந்து முதல்ல இருந்துச்சு, அதை கூட தூக்கி தர போட்டேன். கேபிள் கனெக்ஷன் 100 ரூபாய்க்கு வந்து நிற்கிறான் நம்ம வாசல்ல. கர்த்தர் செய்வாருமா, உங்களுக்கு செய்வாருமா? கேபிள் கனெக்ஷன் தூக்கி தர போட்டாச்சு. புரியுதா உங்களுக்கு? அது கடன் தானே. ஒரு மாசம் முன்னாடி டிவியை பார்த்துட்டு நம்ம ஒருத்தன் வந்து நிற்கிறான், உடனே வாசல்ல நிற்கிறான்னா அது கடன் தானே. அதை கூட இந்த தேவன் அனுமதிக்கல. பெருமைக்காரன் கர்த்தருக்கு வந்து எழுத்து நிற்பாருங்க. கருமையா தாழ்மையா உங்கள்கிட்ட சொல்றேன், இதை உங்களுக்கு செய்வார். இந்த சத்திய வார்த்தை இன்னைக்கு அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். நீ அடைகளுக்கு கொடுக்க வளர்க்கிற மாதிரி நான் உங்களை மாற்றுவேன், கடன் வாங்க மாட்டேன். இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், நீங்க அப்படி ஒரு தீர்மானத்தில் உறுதியா போகாம அன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுவேன், கடன் வாங்க பயப்படுவேன். புரிஞ்சா உங்களுக்கு? நிறைய பேர் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், 2 வீலர், காரு, கண்டமான கடனை வாங்கிட்டு ராத்திரியில கொடுத்தா நிம்மதியா தூங்க முடியாது. ஆமா, அந்த ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் சங்கீதம் 4:8 வாசிங்க. சங்கீதம் 4:8. சமாதானத்தோட படுத்துக் கொண்டு நித்திரை செய்வேன். புரியுதா? இந்த பாருங்க, இந்த கடன் மிஷின் ராத்திரி தூக்கம் வராது தெரியுமா? கடன் தூக்கம் வருமாமா? அம்மா முன்னோர்கள் சுட்டு போயிருக்கிறாங்க, காவீர் கஞ்சி குடிச்சா கூட கடன் இல்லாத கஞ்சி குடிக்கணும்னு சொல்லி இதை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அம்மா கொடுப்பாருமா, சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்யணும். கர்த்தர் உங்களை சுகமா தங்க கொடுப்பாரு. இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமா கொடுப்பாரு. சமாதானத்தின் தேவை உங்க கூடவே இருக்கிறார், உங்களை விட்டு விலகவே மாட்டார், உங்களை கேட்க மாட்டார். இப்போ இந்த ஏற்ற காலம்னு ஐயா நேற்று வாசத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன். இன்னைக்கு எனக்கு ஒரு ஏற்ற காலம் கிடைச்சி. ரெண்டாவது ஒரே ஒரு ஏற்ற காலத்தை பார்த்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். எசேக்கியேல் 34:26. எசேக்கியேல் 34:26. நான் அவர்களையும் என் மேட்டின் புறத்தையும் சுற்றி ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள், இந்த 2025ஆம் ஆண்டு இந்த பாருங்க, இந்த மேட்டின் புறத்தையும் சுற்றி ஆசீர்வாதமாக்கி அவர்களையும் சொல்லிட்டார், நான் அவர்களையும் இந்த மேட்டின் புறத்தையும் சுற்றி ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்துல மழை பெய்யும். அந்த மழை ஆசீர்வாதமான மழை பெய்யும். அவரோடப்படவும் செபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, எங்கள் அருமை ரட்சகரே ஆவியானவரே, உங்க நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆதியும் அந்தமும் அல்பாவும் உமைக்காவும் துவக்கமும் முடிவும் நீராக இருந்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதன்படி நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாக இருக்கின்ற வார்த்தைக்கான ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி போடுகிறவர் தயாபரர். நாளிலே சபைக்கும் சபை மக்களுக்கும் முன்பாக கடந்து போகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். இந்த நாளிலே அருமையான சபைக்கும் சபை மக்களுக்கும் கொண்டு வந்திருக்கிற தூதுக்காக ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் இவர்களை தொடரட்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயராலே இயேசு கிறிஸ்து நாமத்திலே மனதார